Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பார்க்கணுன்றதை பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து சார் ஆப்ஷன் செல்லர்ஸ் நாங்கள் என்னென்ன பண்ணோன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் எந்த ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்றதுனா என்னன்றது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் விற்கும். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்ன்றவங்க இன்சூரன்ஸ் வாங்குறவங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்றவங்க இன்சூரன்ஸ் விற்கிறவங்க. அப்போ இன்சூரன்ஸ் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் அவங்க கிளைம் பண்ண போகிறாங்க ப்ராஃபிட்டு. அதே மாதிரி தான் எப்படி ஆப்ஷன் பையர்ஸுக்கு அந்த லெவலுக்கு ஒரு ரேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணி வைக்கிறோம், அதை தாண்டி போகும்போது அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இதே இன்சூரன்ஸ் விற்கிறவங்களுக்கு என்னென்னா, எந்த காருமே ஆக்சிடென்ட் ஆகலைன்னா அந்த ப்ரீமியம் வாங்கினது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லர்ஸும். ஆப்ஷன் செல்லர்ஸ்ன்றது இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீமியமே எல்லாருக்கும் விற்கிறாங்க. விற்றுட்டு இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகலை, ப்ரீமியம் கொடுத்த ப்ரீமியமுக்கு மேலே மார்க்கெட் ஏறலை அப்படின்னா கொடுத்த மொத்த ப்ரீமியம் யாருக்கு போயிடும்? ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு தான் வரும். ஸோ அதனால தான் தே யூஸ் டு சே ஆப்ஷன் செல்லர்ஸ் யூஸ் டு மேக் மணி இந்த மார்க்கெட். ஏன்னா எத்தனை பேர் கிளைம் பண்ணுறோம், கார் இன்சூரன்ஸ் எல்லாருமே போடுறோம், ஆனால் எத்தனை பேர் கிளைம் பண்ணுறோம்? ஆனால் இப்போ கிளைம் பண்ணாத அத்தனை பேரோட ப்ரீமியமும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு எல்லா ப்ரீமியம்ஸும் இட் இஸ் கோன் பி a ப்ராஃபிட். ஸோ அதை தான் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லர்ஸில் முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஃபார் ஆப்ஷன் செல்லர்ஸ். ஏன்னால் நீங்கள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஒரு ரேஞ்சு பவுண்ட் இருக்கும்போது தான் யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. இப்போ ஆப்ஷன்ஸ் பையர்ஸுக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் வாங்கணும். நீங்கள் இதுவே ஆப்ஷன் செல்லர்ஸ்னால் ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் உங்களுக்கு எனிமியே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் எப்போ ட்ரெண்டுக்குள்ளே இல்லையோ, எப்போ மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்றது பார்த்துட்டு அப்போ நீங்கள் ரைட்டிங் பண்ணிங்கன்னா யூ வில் பி மேக்கிங் குட் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் ஒரு சின்ன சார்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம சொன்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வால்யூம் பார்க்கறது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பந்தன் பேங்க் எடுத்துக்கிறேன் நான். இது எதுக்கு எடுத்ததுன்னா, ஜஸ்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எங்கே வந்து ஒரு ஆப்ஷன் செல்ல ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது காட்டுறதுக்காக தான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏன்னா ப்ரீவியஸ் லைனில் வந்து இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதே இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிடுச்சு. அண்ட் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்னவா ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ திஸ் இங்கே இந்த ஏரியா இது எல்லாமே என்ன ஆக்ட் பண்ணியிருக்குன்னா, இட் வாஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இப்போ நமக்கு இது வந்து இட்ஸ் ஆக்டிங் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட், ரைட்? இப்போ ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நார்மலாகவே இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒரு பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அட்வான்ஸ் கூட இல்லை, ஒரு பேசிக்காக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு இது கூட நார்மலாகவே ட்ரேட் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க. இப்போ இது பந்தன் பேங்க்ல ஆப்ஷன் செயின்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேடட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 கான்ட்ராக்ட்ஸ் எங்கே வந்து ட்ரேட் ஆயிருக்குன்னா 350 தான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நமக்கு இட் இஸ் அரவுண்ட் 350 அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 690. ஸோ 690 வந்து 300 கால் ஆப்ஷன். ஸோ 300 அண்ட் 350 இது ரெண்டு தான் முக்கியமான ஒரு. ஸோ 300 அண்ட் 350. ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமான ரேஞ்ச். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டா 350 ஹை அண்ட் 300 லோ. ஸோ எக்ஸாக்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையஸ்ட் கான்ட்ராக்ட் எங்க ட்ரேட் ஆச்சோ அந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன இருக்கு உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நார்மலாவே ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க என்னன்னா, இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து முக்கியமாவே அவங்க பார்க்க வேண்டிய ஒரு குரூஷியல் லெவல்ஸ். இப்போ இந்த சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இந்த வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட ஆட் பண்ணும்போது டெஃபினெட்லி தேர் கோனா மேக் சம் குட் மணி.
இப்போ இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸோ மார்க்கெட்டோட இது மட்டும் இல்லை, இப்போ நீங்க இது பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இது எவ்வளோன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. ஸோ நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து நிற்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50% ஃபிப் லெவலு ப்ளஸ் நமக்கு ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட் அண்ட் மேலே ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் இப்போ திருப்பி இங்கே ரைட் பண்ணியிருப்பாங்கன்னா திருப்பி மேலே போயிட்ட பிறகு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இட் வென்ட் அப் ஹிட் 350 மார்க் தெரியுதா. ஸோ எக்ஸாக்டா 350 மார்க்கை ஹிட் பண்ணிட்டு இம்மீடியட்டா மார்க்கெட் எவ்வளவு வந்துச்சு 350ல இருந்து 330. இப்போ இந்த 350 பார்த்து முன்னாடியே ரைட் பண்ணியிருந்தவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு பாருங்க. ஸோ 350 கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ரைட் பண்ணிருப்பாங்க. ஸோ 350 கால் ஆப்ஷன் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டால பாத்தீங்கன்னா ஸோ ஹை ப்ரைஸ் எவ்வளவு வரைக்கும் போயிருக்கு 11 rupees, ஆல்மோஸ்ட் 12 rupees வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு என்ன ட்ரேட் இருக்கு 350 அந்த ரேஞ்ச் போகும்போது சரி 12 rupeesல அடிக்க வேணாம், ஒரு லெட்ஸ் சே ஒரு 9 rupees அந்த மாதிரி ஆவரேஜா வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு ரேட்டு வெறும் 3 rupees 50 paise. ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு அவங்க போட்டதுல 3/2 பங்கு வந்து ஆல்ரெடி தே ஆர் இன் ப்ராஃபிட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் an ஆப்ஷன் செல்லர் மேக்ஸ் மணி. ஸோ ஆனா இதுல வந்து நம்ம ரைட்டிங் பண்ணும்போது டைரக்டா இதை டைரக்ட் ரைட்டிங் பண்றாம ஸோ நம்ம கூட என்ன சொல்றது ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸோட போகும்போது இட் வில் பி மோர் பெட்டர். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் எப்போ ஆக போகுது, பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகுதா, இதெல்லாமே காம்பினேஷன் பார்த்துட்டு ட்ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரெண்ட் ஏன்னா இப்போ ரேலி இப்போதான் முடிஞ்சிருக்கு, ட்ரெண்ட் ரேலி முடிஞ்சிட்டு ஓகே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது, இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் வருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க 350 வந்த உடனே ஹிட் பண்ண உடனே செல் பண்ணீங்கனாலும் எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த இடத்துல வந்து சர்டன் ட்ரெண்ட் ரிவர்சல் டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. டபுள் டாபிக் எது வேலிடேஷன், ரெசிஸ்டன்ஸ்ல எது வேலிடேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் வேலிட் அப்படின்னு தெரியும் போது நம்ம ரைட் பண்ணோம்னா டெஃபினெட்லி வில் மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேக் மணி. இப்போ இதே இதுல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, I'll show you பேங்க் நிஃப்டி. நம்ம ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஒரு விஷயம். அண்ட் பேங்க் நிஃப்டி சேனல் வந்து பாட்டம் வரைக்கும் வந்துட்டு இப்போ இதுல இன்னொரு பியூட்டினா இது நான் பெங்களூர்ல லாஸ்ட் வீக்ல கூட நான் கிளாஸஸ்ல இது லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் நம்ம ட்ரேடிங் ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ்ல நான் இதுதான் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு வந்திருந்தேன். என்னன்னா மார்க்கெட் வந்து இட் இஸ் கோயிங்னா கிளியர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ப்ராப்பர் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாரையும் நாங்கள் இங்கே பை பண்ண சொல்லியிருந்தோம், ப்ளஸ் நானும் பை பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம கிளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பை பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஆப்ஷன்ஸ்ல பண்ணாங்க, நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ்லயும் பண்ணாங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது கரெக்டாக ஃபார்மேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சி ப்ளஸ் அந்த பேட்டர்ன் எங்கே ஏன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் இது கூட சப்போர்ட் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை ஃபிப்ல எந்த லெவலில் இருக்கு, இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது மாறுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மார்க்கெட்னா நம்ம ஏதோ வந்து உள்ள வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு மட்டும் நினைக்கிறோமே தவிர அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. சரி இப்போ இவர் சொல்ற ரிவ்யூல வந்து நான் சொல்றேன் மேல இருக்கு செல் பண்ணுங்கன்னா அந்த வெறும் நீங்க பாக்குற சேனல் மட்டும் இல்லை, அந்த சேனலுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் பண்றோம், அது இதை மாஸ்டர் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ இதுல பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கூட எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஸோ இப்போ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் 81,000, 1,03,000, 1,09,000. ஸோ 1,09,000னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆன் தி கால் சைட். வேற புட் சைட்ல பார்த்தீங்கன்னா 38,000, 60,000 அண்ட் 78,000. ஸோ 78,000னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த சைடில். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 33,000. அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1,09,000 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது எங்க இருக்கு 34,500. ஸோ இது எப்படி ப்ரிசைஸா ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ இப்போ இது பாருங்க. ஸோ 34,500 அண்ட் 33,000. ஸோ மார்க்கெட் எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு எக்ஸாக்ட்லி 33,000 அண்ட் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எங்க வந்து ஹிட் ஆயிருக்கு 34,500. அது என்னது கிளியரா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் லெவலையும் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்டா முடிச்சாச்சு, கரெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இதுல பர்ஃபெக்டா எடுத்து இங்க பை பண்ணி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணும்போது பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணி மெனி பீப்புள் ஹவ் மேட் ப்ராஃபிட்ஸ். அதுல ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் கூட நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஆர்டர் எந்த இடத்துல செல் பண்ணாங்க கரெக்டா 34,500 வரும்போது தே சோல்ட் ஆல் தேர் பொசிஷன்ஸ். தெரியுதா?
ஸோ இந்த பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்ரோச்சஸ் அ மார்க்கெட். சும்மா வந்துட்டு ஏதோ மேலே போகுது பை பண்ண, கீழே போகுது செல் பண்ணன்னு இல்லை. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்டாக இருக்கட்டும். ஏன்னா யூ ட்ரைங் டு மேக் மணி. அப்போ ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கனால அந்த ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கற்றுக்கணுமோ, என்னென்ன நாலேஜை சேர்த்துக்கணுமோ கண்டிப்பாக நம்ம சேர்த்தால் மட்டும்தான் வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட். ஸோ இதுவே ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு எதுக்குன்னா என்ன நடக்குது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஒரு சினாரியோக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றாங்கன்றது காமிக்கிறதுக்காக தான். ஸோ நீங்க ஆப்ஷன் செல்லிங் உள்ள வரலான்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டு பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். நீங்க ப்ராஃபிட் பண்ணலான்றது நோக்கம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ராஃபிட் பண்றதுக்கான வழி என்னன்றது கரெக்டா பார்த்து பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி மேக்கிங் குட் மணி. ஸோ தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது இட் ஹேஸ் அன் அன்லிமிட்டட் ரிஸ்க். எப்படி இப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க ப்ரீமியம் 10,000 தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கிளைம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு வந்துடும். இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய ப்ரீமியம்ஸ் விற்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெறும் நீங்கள் ஒரே ஒரு ப்ரீமியம் தான் விற்றுருக்கீங்க. அப்போ அந்த கார் கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா யூ வில் பி அக்கரிங் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாஸஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை செல்லிங் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது தான் என்றைக்குமே அது பெட்டர். ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேடல்ஸ், ஸ்ட்ராங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கால் ரைட்டிங் ப்ளஸ் கால் பையிங். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனோட போகும்போது யூ வில் பி அக்கரிங் அ மினிமலிஸ்டிக் லாஸஸ். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறது என்னென்னா ஃபிக்ஸட் ப்ராஃபிட் தான். ஏன்னா ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் தான் நீங்கள் வாங்கணும்னு முடிவாயிடுச்சு. ஆனால் ரிஸ்க் எந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியோடு போகும்போது இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். இப்போ நிறைய பேர் இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் நேக்கட் கால், நேக்கட் புட்டு பை பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இட் அக்கர்ஸ் இன்டு அ ஹியூஜ் லாஸஸ். அந்த லாஸஸை ரிகவர் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும் போது யூ கோனா பேனிக் இன் த மார்க்கெட். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு செட் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அதை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆப்ஷன் செல்லர். ஸோ தட் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தேர்டு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜிங். ஸோ இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நிறைய பேர் என்னென்னா ஆவரேஜ் பண்ணுறது. எப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஷன் செல்லிங் பண்ணியாச்சு, ஆனால் உங்களுக்கு மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிக்கவர் பண்ணுறதுக்காக ஆவரேஜ் பண்ணுறதும், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறத ரைட் பண்ணுறதும், இல்லை இது இப்போது ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங். எல்லாருமே இப்போ கிளாஸை எடுக்கும்போது கூட சார் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு மார்க்கெட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. நம்ம செல்ட்ருன்னு சொல்லியிருந்தோம், மேலேருந்து கீழே வர வரைக்கும் செல்லுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நான் ஏன் புட் ஆப்ஷனை போய் ரைட் பண்ண போகிறேன்? எனக்கு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்ச பிறகு முடிஞ்ச வரைக்கும் நான் கால் ஆப்ஷன் தான் ரைட் பண்ணுவேன் ஆப்வியஸ்லி. ஸோ அது பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவரேஜிங் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபயர் ஃபைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஆவரேஜிங்காக இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரியாமல் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறது தான் இது இவ்வளோ பிரச்சனையும். மார்க்கெட்டோட ட்ரெண்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு கூடவே போனீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும், ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். ஏன்னா இப்போது ஃபண்டு இருக்கவங்க ஓகே. இப்போது என்கிட்ட வந்து லட்சே ஒருத்தர் வந்து வெறும் ஒரு 10 லட்சம் வச்சு பண்ணுறாரு, ஒருத்தர் 50 லட்சம் வச்சு பண்ணுறாரு. 10 லட்ச ரூபாய்க்கான மதிப்புள்ள ட்ரேட் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க 40 லட்சத்தில் அவர் ஆவரேஜ் பண்ணுறாரோ இல்லை ஃபயர் ஃபைட்டிங் பண்ணி வெளியே வர முடியும். இப்போ ஒருத்தர் கையில் 10 லட்சம் தான் இருக்குது, அந்த 10 லட்சத்துக்கும் பொசிஷன் எடுத்துகிட்ட பிறகு ஃபண்டு இல்லைன்னா அது லாஸஸ் வில் பி கோயிங் ஃபார் அ ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரெண்டு கூட போயிட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு இல்லை ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். அந்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச பிறகு இந்த ட்ரேட் ஓகே முடிஞ்சிச்சு, அப்போ நெக்ஸ்ட் ட்ரேடில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஃபண்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அது, பட் ஃபண்டு இல்லாதவங்க இவ்வளோ தான் லிமிடெட் ஃபண்ட்ஸ் இருக்குன்னும் போது இட் இஸ் பெட்டர் டு கோ ஹேவ் அ ஸ்டாப் லாஸ் அண்ட் அ ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபயர் ஃபைட்டிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஜாப் தான். அது நிறைய பேருக்கு தெரியாமல் பண்ணிங்கன்னா இன்னும் யூ வில் பி பர்னிங் யுவர் அக்கௌண்ட். ஸோ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஆல்ரைட். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் மேக் அ கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் இன் ஆப்ஷன் செல்லிங். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், செல்லர்ஸ் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாலும் we at Trade Achievers we teach people. ஸோ நம்மளதில் பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷன்ஸ் கோர்சஸும் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ரெண்டும் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை தெரியாமல் ஆப்ஷனில் பையிங் பண்ணுறதும் சரி செல்லிங் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சால் தான் இதை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ண முடியும்.
எனக்கு எந்த பக்கம் மார்க்கெட் போகுதுன்னே தெரியாத போது ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு திங் இஸ் வி டீச் வாட் இஸ் தி ட்ரெண்ட், வாட் இஸ் தி மார்க்கெட்ஸ் மொமெண்டம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இது வரும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது இட் வில் பி மோர் பெட்டர் யூஸ்ஃபுல். ஸோ நமக்கு இதெல்லாமே தெரிஞ்சுக்கினாலும் நம்மக்கிட்ட கிளாஸஸ் இருக்குது. கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை 4 இடத்துலையுமே ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிரான்ச்சுக்கு வந்து என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டேரெக்டாக வந்து பிரான்ச்சும் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் பிரான்ச்சுக்கு வர முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கனாலும் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details for ஆன்லைன். ப்ளஸ் நமக்கு ஜாப் கோயர்ஸுக்காக வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. எவ்ரி சாட்டர்டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்காக எவ்ரி சாட்டர்டேஸ் கிளாஸஸும் நமக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் வேணும்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. Alright. So I hope this video was useful and நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கனாலே you can also make consistent profit in option selling. I hope this video was useful and thank you very much for joining. Take care.